சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழ்நாடு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் எவ்வித முன் அறிவிப்புமின்றி சென்னையில் உள்ள சமூக நீதி மாணவர் விடுதியில் நடத்திய அதிரடி திடீர் ஆய்வு அரசு வட்டாரங்கள் மற்றும் அமைச்சர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திடீர் பயணம் தனது பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு கூட தெரியாதவாறு ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த நிலையில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசுக்கு விடுதிக்கு செல்வதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பே தகவல் தெரிவிக்கப்பட்டது. எனினும் அமைச்சர் பதற்றத்துடன் அங்கு வந்து சேர்வதற்கு முன்பாகவே விடுதிக்குள் சென்ற முதலமைச்சர் விஜய் மாணவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் புகார்களை கேட்டறிந்தார். தரமான உணவு, விளையாட்டு மைதானத்தை திறப்பது, கொசு தொல்லைக்கு தீர்வு மற்றும் இரவு நேரத்தில் தாமதமாக வரும் மாணவர்களை திட்டாமல் அனுமதிப்பது உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். மேலும் தனது பிரத்யேக தொலைபேசி எண்ணை ஒரு மாணவரிடம் வழங்கிய முதலமைச்சர் விஜய் அடுத்த 30 நாட்களில் இந்த சிக்கல்கள் தீர்க்கப்படாவிட்டால் நேரடியாக தனக்கே அழைக்குமாறும் அடுத்த 15 நிமிடங்களில் தான் மீண்டும் அங்கு வர தயார் என்று கூறி சென்றது விடுதி நிர்வாகத்தினரை கலக்கமடைய செய்துள்ளது. விசிகாவை சேர்ந்த அமைச்சர் வன்னியரசு தனது துறையை சரியாக கவனிப்பதில்லை என்ற புகார்கள் எழுந்த நிலையில் அவருக்கு சரியான பாடம் புகட்டவே முதலமைச்சர் இந்த அதிரடி ஆய்வை கையில் எடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து முதலமைச்சர் எந்த நேரத்திலும் தங்களது துறை சார்ந்த இடங்களுக்கு திடீர் ஆய்வு நடத்த வரலாம் என்ற அச்சத்தில் அனைத்து அமைச்சர்களும் தற்போது சுறுசுறுப்புடன் களத்தில் இறங்கியுள்ளனர். நிர்வாக ரீதியாக விஜய் மேற்கொண்டு வரும் இந்த மாஸ் ஆக்ஷன் நடவடிக்கைகள் தமிழகத்தை அடுத்த 10 ஆண்டுகளில் ஒரு குட்டி சிங்கப்பூராக மாற்றும் என்ற நம்பிக்கையை பொதுமக்கள் மத்தியில் விதைத்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் அண்மையில் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்ட சோதனையை தொடர்ந்து 7 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் இந்த நடவடிக்கைகள் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக மாநகராட்சி நிர்வாக அதிகாரங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக அமைப்புகளின் செயல்பாடுகளும் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் இந்த நடவடிக்கைகள் மேயர் பிரியாவுக்கு அரசியல் ரீதியாக நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளன அல்லது குறிப்பிட்ட அரசியல் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டவை என்ற கூற்றுகளுக்கு எந்த அதிகாரப்பூர்வ ஆதாரமும் இதுவரை வெளியாகவில்லை என்றும் அவை அரசியல் விமர்சகர்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் கூறப்படும் கருத்துக்களாகவே உள்ளன. எனவே சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை, பணியிடை நீக்கம் மற்றும் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் விசாரணைகள் குறித்த முழுமையான தகவல்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரப்பூர்வ அமைப்புகளின் இறுதி அறிக்கைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையிலேயே உறுதிப்படுத்தப்படும் என்ற தகவல் வெளியானது. முதலமைச்சர் விஜய் ஆட்சி தேசிய அரசியலில் ஒரு புதிய தாக்கத்தை உருவாக்க தொடங்கியுள்ளது. இத்தகைய சூழலில் அவரை தேவையில்லாமல் சீண்டுவதோ அல்லது அவரது அரசாங்கத்தின் மீது ஆதாரமற்ற விமர்சனங்களை வைப்பதோ அரசியல் ரீதியாக பின்னடைவை தரும் என்று மேலிடம் கருதுவதாக தகவல்கள் கசிகின்றன. தமிழக பாஜகவினருக்கு டெல்லி மேலிடத்திலிருந்து சில முக்கிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மோடி மற்றும் அமித்ஷா போன்ற தேசிய தலைவர்கள் முதலமைச்சர் விஜயின் செல்வாக்கை உணர்ந்து அவரோடு ஒரு கண்ணியமான அரசியல் உறவை பேண விரும்புவதாக தெரிகிறது. தேவையில்லாத மோதல்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பதே பாஜக தலைமையின் ரகசிய உத்தரவாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது விஜயின் நிர்வாக திறமையையும் அவர் உருவாக்கியுள்ள புதிய அரசியல் சூழலையும் டெல்லி தலைமை எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்பதை காட்டுகிறது என்ற தகவல் வெளியானது. திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதைத் தொடர்ந்து இடதுசாரி அமைப்புகளும் சிறுபான்மையினரின் ஆதரவு பிரிவுகளும் தங்களின் அரசியல் நிலைப்பாட்டின் காரணமாக கூட்டணியிலிருந்து வெளியேறினாலும் இந்த நெருக்கடியான சூழலிலும் முதல்வர் விஜய் தனது ஆட்சியை காப்பாற்ற எல்லா திட்டங்களையும் வைத்துள்ளார். தனது அமைச்சரவை சகாக்கள் மத்தியில் பேசிய அவர் கூட்டணி மாற்றங்கள் என்பது அரசியலில் இயல்பான ஒன்றுதான் என்பதை பக்குவமாக விளக்கியுள்ளார். எத்தகைய சூழலிலும் ஆட்சியை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்ற தெளிவான திட்டமிடல் தன்னிடம் இருப்பதாக அவர் அமைச்சர்களுக்கு நம்பிக்கை அளித்தது அமைச்சரவையிலிருந்த பதற்றத்தை தணித்து ஒருவிதமான நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணி கட்சிகள் வெளியேறுவதால் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற மாயையை உடைத்தெறியும் வகையில் விஜய் ஒரு புதிய அரசியல் வியூகத்தை கையில் எடுத்துள்ளார். காங்கிரஸ் கட்சியை மட்டும் நம்பிக்கையான துணையாக கொண்டு ஆட்சியை முழுமையாக வழிநடத்தும் அவரது திறன் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய பக்கமாக பார்க்கப்படுகிறது. பல கட்சிகளின் ஆதரவு இருந்தால்தான் ஆட்சி நடக்கும் என்ற மரபை உடைத்து ஒரு ஸ்திரமான நிர்வாகத்தை வழங்க தேவையான அதிகார கணக்குகளை அவர் மிக நுணுக்கமாக கையாண்டு வருகிறார். ஒரு நடிகராக தேசிய விருதை 3 முறையில் வெற்றி பெறுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது எனவும் அதிலும் ஒரு இயக்குநராக முதல் தேசிய விருதையும் ஒரே வருடத்தில் பெறுவது மிகப்பெரிய சாதனைதான் என்றும் அந்த மகிழ்ச்சியில் நடிகர் தனுஷ் வெளியிட்ட பதிவு சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த முறை தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அதிலும் குறிப்பாக ராயன் மற்றும் அமரன் திரைப்படங்கள் அதிக கவனத்தை ஈர்த்திருக்கின்றன. இந்த ஆண்டு தேசிய விருதுகளில் ராயன் திரைப்படம் சிறந்த தமிழ் திரைப்படம் என்ற விருது
விருதை வென்றுள்ளது. அதேபோல் கேப்டன் மில்லர் திரைப்படத்தில் வெளிப்படுத்திய நடிப்புக்காக தனுஷுக்கு விருதும் அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் ஒரு நடிகராக 3வது முறையாகவும் ஒரு இயக்குநராக முதல் முறையாகவும் தனுஷ் தேசிய விருது பெற்றுள்ளார். இந்த செய்தி நேற்று வெளியானதையே ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் தனுஷுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர். அதிமுகவிலிருந்து முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்து வெளியேறி வரும் சூழலிலும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமைதி காப்பதன் பின்னணியில் ஒரு தீர்க்கமான அரசியல் கணக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என். ஆனந்த் வெங்கடேஷின் தாயார் சூடாமணி உடல் நலக்குறைவால் சென்னையில் நேற்று முன்தினம் காலமானார். அவருக்கு வயது 83. அவரது மறைவுக்கு நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்திருந்தனர். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தனது தாயாரின் இறுதி பயணம் குறித்த நெகிழ்ச்சியான தருணத்தை குறிப்பிட்டு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கடிதம் எழுதியுள்ளார். அறிவியலை தாண்டி அன்பு வென்றதற்கான ஒரு சாட்சியம் என் தாயின் இறுதி பயணம். அடிப்பணிய வைத்த பக்கவாதம் மற்றும் நீண்டகால ஞாபக மறதி நோய் உடனான போராட்டத்துக்கு பிறகு அறிவியல் அவரது உயிர் நாடிகளை துடிக்க வைத்ததே தவிர அவரது வேதனையை நீட்டித்தது என்றும், கடந்த ஞாயிற்றுக்கிழமை மிகவும் உடல் நலிந்து போயிருந்த எனது தாயை பார்த்த என் மனைவி அவரிடம் பேசுமாறு என்னை வற்புறுத்தினார். ஒரு தாயால் எப்போதுமே தன் பிள்ளையின் குரலை கேட்க முடியும் என்று எனக்கு நம்பிக்கை அளித்தார். கண்ணீர் மல்க தாயின் கரங்களை பற்றி கொண்டு அவரை அமைதியாக புறப்பட அனுமதித்தேன். அம்மா, நீ இனிமேலும் இந்த வேதனையை அனுபவிக்க வேண்டாம். நீ உன் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து விட்டாய். தயவுசெய்து விடுதலை அடை அம்மா. நான் எப்போதாவது உன்னை காயப்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்து விடு. உன்னை நீயே விடுவித்துக்கொள் என்றும், மூடியிருந்த அவரது இமைகளுக்கு பின்னால் ஏற்பட்ட ஒரு சிறிய அசைவு அவர் அதை புரிந்து கொண்டதற்கான அறிகுறியாக இருந்தது. அந்த வார்த்தைகளுக்காகத்தான் அவர் காத்திருந்தார் என்றும், 5 நாட்களுக்கு பிறகு அவர் மூச்சுவிட சிரமப்பட்ட போது அவருக்கு செயற்கை சுவாச கருவி பொருத்த மறுத்துவிட்டோம். 60 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் நேசித்த அவரது சொந்த இல்லத்திலேயே அவர் அமைதியாக கண்மூட வேண்டும் என்று விரும்பினோம் என்றும், நானும் என் மனைவியும் அவரது கைகளை கோர்த்தபடியே அவரது ஆன்மா பிரிந்த அந்த துல்லியமான தருணத்தை கண்டோம். அந்த நொடியில் அவரது முகத்தில் ஒரு பேரமைதியும் பரிபூர்ண நிம்மதியும் குடியேறியது என்று தெரிவித்துள்ளார். மேலும் நாங்கள் அவருக்கு ஒரு உன்னதமான விடைபெறுதலை அளித்தோம் என்றும் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சியில் கடந்த 3ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய அதிரடி சோதனை தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. இந்த ரெய்டின் தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சியை சேர்ந்த 7 அதிகாரிகள் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மாநகராட்சி ஆணையரின் இந்த அதிரடி உத்தரவு மேயர் பிரியாவுக்கு மறைமுகமாக விடுவிக்கப்பட்ட அரசியல் செக்காகவும் அவரது நிர்வாக அதிகாரத்திற்கு விழுந்த பலத்த அடியாகவும் பார்க்கப்படுகிறது. சென்னை ராமாபுரம் பகுதியில் உள்ள தனியார் பெண்கள் விடுதியில் தங்கி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த சிவரஞ்சனி வயது 22 என்ற பெண் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி இரவு பணி முடிந்து விடுதி அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது முகமூடி அணிந்த வந்த நபர் ஒருவர் சிவரஞ்சனியின் கழுத்தில் இருந்த 6 கிராம் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளார். இதுகுறித்து விடுதி உரிமையாளர் இளங்கோவன் ராமாபுரம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் முதற்கட்டமாக இந்த சங்கிலி பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட சின்னப்போரூர் பகுதியைச் சேர்ந்த தனசேகர் வயது 30 என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இருப்பினும் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொரு தலைமறைவு குற்றவாளியை ராமாபுரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் தலைமையிலான தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். அதன் தொடர்ச்சியாக டி நகர் பகுதியைச் சேர்ந்த ராதிகா வயது 28 என்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். போலீசாரின் பிடியில் சிக்கிய ராதிகாவிடம் நடத்திய அதிரடி விசாரணையில் இந்த திருட்டு சம்பவத்தின் பின்னணியில் இருந்த திடுக்கிடும் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. கைது செய்யப்பட்ட ராதிகா பாதிக்கப்பட்ட சிவரஞ்சனியுடன் அதே விடுதி அறையில் தங்கி வேலை பார்த்து வந்தவர் என்பது தெரிய வந்தது. சம்பவத்தன்று அசந்து தூங்கிக் கொண்டிருந்த சிவரஞ்சனியின் தங்க சங்கிலியை ஒயர் கட்டர் மூலம் கட் செய்து திருட ராதிகா முயன்றுள்ளார். ஆனால் சங்கிலியை தனியாக எடுக்க முடியாததால் திட்டமிட்டு தனது ஆண் நண்பரான தனசேகரனை விடுதிக்கு அழைத்து வரவழைத்துள்ளார். அதன் பின்னரே தனசேகர் முகமூடி அணிந்து வந்து சங்கிலியை பறித்து சென்றது அம்பலமாகியுள்ளது. தோழியே திருட்டுக்கு கூட்டாளியாக இருந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கைதான ராதிகா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பொருளாதார ரீதியாக பாதுகாப்பான முறையில் சிறுக சிறுக சேமித்து எதிர்காலத்தில் ஒரு பெரிய தொகையை திரட்ட விரும்பும் நுகர்வோருக்கு இந்திய அஞ்சலகத்தின் தொடர் வைப்பு நிதி திட்டம் ஒரு மிகச்சிறந்த முதலீட்டு வாய்ப்பாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் நடுத்தர மக்களுக்கு ஜாக்பாட்டாக மாதம் ரூபாய் 2000 சேமித்தால் 1,42,000 வரை அள்ளலாம் என்றும் லாபத்தை போஸ்ட் ஆஃபீஸ் வாரி வழங்குவதாக அசத்தலான திட்டம் வெளியாகியுள்ளது. தாவேகா ஆட்சியில் ஊழலே நடக்காது என்று மேடைக்கு மேடை மைக் போட்டு முழங்கி வருகிறார் முதலமைச்சர் விஜய் என்றும், ஆனால் அவரது தலைமையிலான ஆட்சியிலேயே ஊழல் தலை விரித்தாடுகிறது. அதற்கு சான்றுதான் பழனி கோவிலுக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி சொத்து அபகரிப்பு விவகாரம் என்றும், இந்நிலையில் திரைக்கவர்ச்சி மூலம் ஆட்சிக்கு வந்த தாவேகாவின் போலி ஆட்சியின் வேஷம் களைய தொடங்கிவிட்டது என முன்னாள் சபாநாயகர் அப்பாவு விமர்சனம் செய்துள்ளார்.
ஹரியானா மாநிலம் கர்னாலில் பேருந்து மோதிய விபத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிருக்கு போராடிய பெண்ணை சோனாஷி என்ற செவிலியர் மாணவி சமோகிதமாக செயல்பட்டு சிபிஆர் சிகிச்சை அளித்து காப்பாற்றியுள்ளார். கல்லூரி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த சோனாஷி சாலையோரம் மயங்கி கிடந்த பெண்ணை கண்டு உடனடியாக முதலுதவி செய்ய தொடங்கியுள்ளார். சுமார் 2 நிமிடங்கள் தொடர்ந்து நெஞ்சுப்பகுதி அழுத்தங்களை வழங்கி அந்த பெண்ணின் நாடி துடிப்பை மீட்டெடுத்தார். இக்கட்டான அந்த சூழலில் அங்கிருந்த பொதுமக்களின் உதவியோடு ஆம்புலன்ஸ்க்காக காத்திருக்காமல் ஒரு தனியார் வாகனத்தை நிறுத்தி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலும் அந்த பெண்ணிற்கு தடையின்றி சிபிஆர் சிகிச்சையை சோனாஷி தொடர்ந்து அளித்துக் கொண்டே சென்றுள்ளார். உரிய நேரத்தில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதால் அந்த பெண்ணின் உயிர் காக்கப்பட்டது. செவிலியர் மாணவியின் இந்த துணிச்சலான மற்றும் சமயோகிதமான செயலை பாராட்டி சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாகி வரும் நிலையில் பொதுமக்கள் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இச்சம்பவம் அவசர காலங்களில் உயிரை காக்க உதவும் சிபிஆர் போன்ற முதலுதவி பயிற்சிகளின் அவசியத்தை மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் உணர்த்தியுள்ளது. கோவையில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக அதிமுகவை தோற்கடித்து தவேக ஆட்சி அமைத்துள்ளது. லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சியை வழங்குவோம் என்று முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார். கோவை அமைச்சரான சம்பத் பெயரை சொல்லி சிலர் அட்ராசிட்டி செய்வதாக புகார் எழுந்த நிலையில் அமைச்சர் சம்பத் என் பெயரை சொன்னால் தள்ளி வையுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். பணம் வேண்டுமென்றால் சரியான காரணம் இருந்தால் நான் எவ்வளவு வேண்டுமானாலும் தருவேன் என்றும், ஆனால் லஞ்சம் ஊழல் மட்டும் வேண்டாம், மீறி யாராவது வாங்கினால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் பதவியிலிருந்து தூக்கி விடுவேன், சம்பாதிக்க வேண்டும் என்ற நினைப்பே உங்களுக்கு வரக்கூடாது எனவும், நீங்கள் யார் தப்பு செய்தாலும் என் பெயர் தான் கெட்டுவிடும் என்றும் அதுக்கு நான் இடம் தர மாட்டேன் என முதல்வர் விஜய் கராராக தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவையில் தற்போது நிலவி வரும் அதிரடி மாற்றங்களும் முதல்வர் விஜய் தனது அமைச்சர்களிடம் காட்டிய கண்டிப்பும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சிலர் கிரிப்டோவில் கிடைத்த லாபத்தை வருமான வரி கணக்கில் குறிப்பிடாமல் விடுவது அல்லது தவறாக பதிவு செய்வது போன்ற காரணங்களால் ஆயிரக்கணக்கானோருக்கு வருமான வரித்துறையிடமிருந்து விளக்க நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஜூலை 31 கடைசி நாள் என்றும் இது கிரிப்டோ கரன்சி வர்த்தகர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் என்ற தகவல் வெளியானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.